அபிகிட்ட இருந்து நிச்சயமா நீங்க விடுதலை பத்திரத்துல கையெழுத்து வாங்க முடியாது. அவங்க போடவும் மாட்டாங்க. ரஞ்சினி, இந்த அலமேலுவை பத்தி உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். இத பாரு, நான் விடுதலை பத்திரத்தை கொண்டு வந்து உன் முன்னாடி நீட்டுறேன். அப்ப நீ இதை சொல்லு பாப்போம். வரட்டா மருமகளே? வாடா பாஸ்கர், போலாம். சரி. மா, ஏன் அவசரப்படுற? அவ சொல்றதுலயும் பாயிண்ட் இருக்கு. ஏய், என்னடா பெருசா பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்ட நீ? அம்மா, டைவர்ஸ் வாங்கின அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறோம். அது வரைக்கும் இப்படி இருந்துட்டு போறோம். டேய், அறிவு கிட்டத்தனமா பேசாதடா. அவ சட்டப்படிதான் கல்யாணம் பண்ணணும்னு எவ்வளவு கரெக்டா சொன்னா பாத்தியா? ஏண்டா, அவ மனசுல இவ்வளவு ஜாக்கிரதை உணர்ச்சி இருக்கே, நாளைக்கு வேற ஏதாவது யோசிச்சுட்டு அவ உன்கிட்ட இருந்து ஒதுங்க மாட்டான்னு எப்படிடா நம்புறது? டேய், நல்லா யோசிச்சு பாருடா. நீ இவளை கட்ட ஆசைப்படுறதே அவ பணக்காரிங்கிறதுனால தானே? டேய், ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டா. இவளுக்கே கொஞ்ச நாள்ல இவ பணத்து மேலதான் நீ ஆசைப்படுறேன்னு சந்தேகம் வந்ததுன்னு வச்சுக்கியே, சட்டுன்னு ஒதுங்கிடுவாடா. டேய், இப்போ அவ உன் மேல ஒரு மயக்கத்துல இருக்கா. இப்பவே இந்த கல்யாண ஜோர்ல அவளை சிக்க வச்சிடணும். அதான்டா நமக்கு நல்லது. நாளைக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ முதல்லயே சுதாரிப்பா இருக்கணும்டா. இல்லம்மா, நான் டேய், என்னடா இல்லம்மா நொல்லமானுக்கிட்டு நான் உனக்கு கதையா சொல்லிட்டு இருக்கேன்? கஷ்டம்டா. உனக்கு என் புள்ளன் தான் பேரு. உனக்கு அறிவு இல்ல, முன் யோசனையும் இல்ல. எல்லாத்துலயும் நான் தான் உஷார்படுத்த வேண்டியிருக்கு. அது இல்லம்மா, எனக்கு ஒரு டவுட். என்ன? நம்ம அவிய கோர்ட்ல கண்டபடி பேசிட்டோம். நம்ம நினைக்கிற மாதிரி அவ எழுதி கொடுப்பாளா என்ன? இத பாருடா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவகிட்ட எப்படி எழுதி வாங்குறேன்னு பாரு. இத பாரு, நான் சொல்றத மட்டும் நீ கேளு. அவகிட்ட எழுதி வாங்குறதெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். என்ன? என் பேச்சை மட்டும் நீ தட்டாம கேட்டேன்னு வச்சுக்கோ பாஸ்கர், சீக்கிரமே உனக்கும் ரஞ்சினிக்கும் கல்யாணம் தான். என்ன? சரி சரி, போலாம் வா. சரி. சாப்பிடுவா. மாமா, நீங்களாவது சாப்பிடுவாங்க. வேண்டாம் ஆனந்தி. என்னது இது? எல்லாரும் உண்ணாவிரதம் இருக்கீங்களா? யாரும் சாப்பிட வர மாட்டீங்களா? இப்ப என்னத்தை சாதிக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் பட்டினி கிடக்குறீங்க? நம்மள அசிங்கப்படுத்தினவன் எல்லாம் சந்தோஷமா இருக்கான். நாம எதுக்கு இப்படி இருக்கணும்? அதான் அவமானப்பட்டதுனாலதான் இப்படி இருக்கும். வேதனை நமக்கு தானே. நம்மள வேதனை படுத்துறதுதான் அவங்க எண்ணம். நாம இப்படி உட்கார்ந்துட்டு அவங்க ஜெயிச்ச மாதிரி ஆயிடாதா? நீ சொல்றதும் சரிதான் ஆனந்தி. இத பாருங்க மாமா, நம்ம தோண்டு போயிடக்கூடாது. நல்லா சாப்பிட்டு மனசாலையும் சரி உடம்பாலையும் சரி தெம்பா நிக்கணும். அப்பதானே என்ன நான் உங்களை கேள்வி கேட்க முடியும். அதை விட்டுட்டு இப்படி உட்கார்ந்துருந்தா என்ன அர்த்தம்? ஆனந்தி சொல்றது சரிதான். நாம எதுக்கு வைத்த காய பொண்ணு? வாங்க எல்லாம் சாப்பிட போலாம். இவனை நடந்துருச்சு. அவன் என்னமோ பேசிப்பட்டான். அவனை மிதி மிதின்னு 4 மிதி மிதிச்சாதான் என் மனசாரு. என்னடா மனோகரு? ஆமா மாமா, அவன் பண்றதை பார்த்து எப்பவுமே கோவம் வராத சித்திக்கே கோவம் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளவு வெறி வரணும். அவனை சும்மா விடக்கூடாது, ஒரு வழி பண்ணணும். ஆமா, அவன் நம்மளுக்கு பண்ண அசிங்கத்துல பாதியாவது நம்ம அவங்களுக்கு பண்ணணும். அக்கா, ஏன்கா நீ எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்க? உன்னை பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. என்னக்கா, ஏன் நீ இப்படி இடிஞ்சு போயிட்ட? அவங்க கண்ணுல நாம விரல விட்டு ஆட்டணும். இப்படி சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டா நமக்கு தானே பலவீனம். ஏய், சும்மா இருடி. கூட பிறந்தவளா நீ? நீ இப்படி கொம்பு சீவர மாதிரியே பேசிக்கிட்டு. ஒவ்வொரு தடவையும் நீ இப்படி தூண்டி விட்டு சண்டை போட்டதுனாலதான் பிரச்சனை இவ்வளவு பெருசாச்சு. என்னம்மா ஏன் மேலே குத்தம் சொல்ற நீ? ஆமாண்டி, அவங்க இங்க வந்து ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு போயிடுவாங்க. பதிலுக்கு நீ அங்கே போய் ஒரு தகராறு பண்ணிட்டு வந்துடு. இப்படி மாறி மாறி சண்டை போட்டதுனாலதான் நிலைமை இவ்வளவு மோசமா போச்சு. காரணம் இல்லாம யாரும் ஒண்ணும் சண்டை போடல. அடி போடி, காரணம் சொல்லணும்னா எத்தனை வேணாலும் காரணம் சொல்லலாம்.
எதை பத்தியும் ஆறமர சிந்திக்காம சண்டை போட்டு என் மகளோட வாழ்க்கை பாழா போனதுதான் மிச்சம். இனியும் சண்டை போடணும் நீ சொல்ற. போய் சண்டை போடு. நீ சண்டை போடுறதுனால என் மகளோட வாழ்க்கையை சரி பண்ண முடியுமா? பெருசா பேச வந்துட்ட. என்னடா இது? தெரியலையேக்கா. அம்மா என்ன இதெல்லாம்? தெரியலையே. ஹலோ ஹலோ, யாருங்க நீங்க? அப்பா சீக்கிரம் சீக்கிரம் எடுத்துட்டு வா. போ 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 போ. கொண்டு வந்து வை, சீக்கிரம் வை. எல்லாத்தையும் கரெக்டா கொண்டு வந்துருங்க. போ போ போ. இங்க வை. இங்க வை. எல்லாம் கரெக்டா இருக்கா? வேற எதுவும் வண்டியில இல்லையே? இல்லம்மா. அங்கேயே வண்டியில இருங்க, நான் வந்து பணம் தரேன். என்ன பாக்குறீங்க? சீருன்னு சொல்லி இதை பேர் பண்ணி கொடுத்தீங்களே, உங்க சாமான்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கங்க. ஏதாவது குறையுதுன்னா கூட கேளுங்க. மிச்ச சொச்சம் எதுவும் இல்லாம உங்க கணக்கு சப்ஜெக்டா செட்டில் பண்ணிடுறேன். ஏய், என்ன உத்து பாக்குற? இதெல்லாம் உங்க அக்கா எங்க வீட்டுக்கு கொண்டு வந்தது. கொடுத்தது தகர டப்பாவா இருந்தாலும் உறவு முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி கொடுக்கறதான முறை. அதான் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கேன். எண்ணி பாத்துக்கங்க. எண்ணி பாத்துக்கம்மா. இனிமே உங்க குடும்பத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்மதமும் கிடையாது. எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. இனிமே பதிலுக்கு நீங்க ஒன்னே ஒண்ணுதான் கொடுக்கணும். எங்களுக்கு எழுதி கொடுத்துருங்க. என்ன எழுதி கொடுக்கணும்? என் பிள்ளைக்கும் தனக்கும் எந்த சம்மதமும் இல்ல, எல்லாம் அத்து போச்சுன்னு உங்க அக்கா எழுதி கொடுக்கணும். அக்கா எதுக்காக அப்படி எழுதி தரணும்? என் பிள்ளைக்கு வேற கல்யாணம் கட்டி வைக்க வேணாமா? என் பிள்ளைக்கு ஆசை தீர நான் எல்லாம் பண்ணி பார்க்கணும். அதுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு உங்க அக்கா எழுதி தரணும். ஏய், நீ கேட்டா நாங்க எழுதி தரணுமா? ஆளை பாரு. இத பாரு, சாமான் கொண்டு வந்து கொடுத்த, நீ பாட்டு போயிட்டே இரு. எங்க கிட்ட இந்த நாட்டாமெல்லாம் பண்ண வேண்டாம், புரியுதா? உனக்கு எனக்கு என்னடி பேச்சு? நீயா என் மகனை கட்டின? நான் உங்க அக்கா கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். ஏய் அபி, நீ எழுதி தெரியா இல்லையாடி? அபி அக்கா பேச மாட்டாங்க, அதான் நான் சொல்றேன்ல. இத பாரு, டைவர்ஸ் கேஸ் போட்டது நீங்க. கேஸ் நடக்கட்டும். அது எப்ப முடியுதோ அப்ப எல்லாம் நல்லபடியா நடக்கும். அதுக்கு நடுவுல நீங்க கேக்குற மாதிரி எல்லாம் எங்களால எழுதி தர முடியாது. இத பாரு, அது வரைக்கும் நாங்க காத்துக்கிட்டு இருக்க முடியாது. அதான் எந்த உறவும் இல்லைன்னு ஆயிடுச்சுல. எழுதி கொடுக்கறதுக்கு என்னடி கேடு? எழுதி கொடுத்துட்டா எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு எங்க ரூட்ல நாங்க போயிட்டே இருப்போம். எழுதி எல்லாம் தர முடியாது அத்தா. இதான் நீ வந்த ரூட்டு, கிளம்பி போயிட்டே இரு. என்னடி நக்கலா பண்ற? நீங்க எழுதி கொடுக்காட்டியும் நாங்க கல்யாணத்தை பண்ணதான் போறோம். ஒழுங்கா எழுதி கொடுத்தா நீங்க செலவு பண்ண காசை திருப்பி வாங்கிக்கலாம். இல்லைன்னா எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க பார்க்க வேண்டியதுதான். பேசாம போ, உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ. போறேன்டி, உன்னை வச்சுக்கிறேன், வா பார்த்துக்கிறேன். அக்கா, நீ வேலைக்கு போ ஆனந்தி. போ, கிளம்பு. ரஞ்சனி, ரஞ்சனி, வந்துட்டேன். ட்ரெஸ் பண்ணிட்டு வர இவ்வளவு நேரமா? சீக்கிரம் வா. வந்துட்டேன். என்ன அப்படி பாக்குறீங்க பாஸ்கர்? ரஜினி, யூ ஆர் லுக்கிங் வெரி பிரிட்டி. இந்த சாரியில ஃபண்டாஸ்டிக்கா இருக்கு.
தேங்க்யூ. வெக்கத்துல உன் முகம் சிவக்கிறது அழகா இருக்கு. இஸ் இட் சோ? எஸ் ரஞ்சினி. என்ன ரஞ்சினி, ஏதோ யோசிக்கிற மாதிரி தெரியுது. என்கிட்ட சொல்லலாம் இல்லையா? எஸ், இந்த மாதிரி நான் ஃபீல் பண்றது ரொம்ப புதுசு. What do you mean? ஆமா பாஸ்கர், என்னோட கல்யாணத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன ரொமான்ஸ், சந்தோஷம் எதுவும் நடக்கல தெரியுமா? பெரிய சந்தோஷத்தை விட இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் எனக்கு பெருசா படுது. இனிமே இந்த மாதிரி சந்தோஷங்கள் நம்ம லைஃப்ல நிரம்பி இருக்கும். அதை நான் உறுதியா சொல்றேன். தேங்க்யூ பாஸ்கர். போலாமா? போலாங்கிற எங்க போறது? நம்ம புது ஃபிளாட்டுக்கு நிறைய ஃபர்னிச்சர் வாங்கணும், அதுக்காக தான். ரஞ்சினி, எனக்காக நீ எவ்வளவு செலவு பண்ற தெரியுமா? நான் பணத்தை பத்தி எப்பவுமே பெருசா யோசிச்சதே கிடையாது. நாம 2 பேரும் ஒன்னாக போறோம். இதுல பணம் ஒரு விஷயமே இல்ல. இப்போ என் மனசுல இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு கனவு தான். நம்ம வாழ்க்கைய நாம எப்படி சந்தோஷமா அமைச்சுக்க போறோம்னு. அது மட்டும்தான் என் மனசுல இருக்க. அதை பத்தி தான் யோசிக்கிறேன். அதை பத்தி தான் கனவு காண்றேன். So fine. ஒரு நிமிஷம் பாஸ்கர். என்ன இது? நேத்து ஷாப்பிங் போனேன், டி-ஷர்ட்ஸ் பார்த்தேன், உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன். இவ்வளவுமா? இத்தனை எப்படி போட்டுக்கிறது? காலையில ராத்திரின்னு மாத்தி மாத்தி போட்டுக்கங்க. ரஞ்சினி, you're so sweet. ஹலோ. ஹலோ, கால் டாக்ஸிக்கு ஃபோன் பண்ணிருந்தீங்கல்ல? ஆமா. வெளியதாங்க வெயிட் பண்றேன். சரி வந்துட்டேன். ஓகே. யார் அது? நம்ம காரை சர்வீஸ் கொடுத்துருக்கேன், அதான் டாக்ஸி வர சொல்லியிருந்தேன், வந்திருக்கு. சரியான நேரத்துல மூட கெடுத்துட்டான். இட்ஸ் ஓகே, வாங்க போலாம். போலாம். ரஞ்சினி, உன்னை பார்த்தா அசப்ல ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கு. You are too much, Bhaskar. It's a fact, yeah. பாஸ்கர் வாங்க. போலாமா? போலாங்க. உட்காருங்க. சோ ஆன் டியூட்டில வந்திருக்க நீ. இந்த கண்கொள்ளா காட்சியை உங்க அக்கா பார்த்திருக்கணும். எவ்வளவு திமிரு பண்ண அவ. பாஸ்கர், இப்ப எதுக்கு இந்த தேவையில்லாத பேச்செல்லாம்? இல்ல ரஞ்சினி, என்னெல்லாம் பேச்சு பேசிருக்கா, என்னெல்லாம் ஆட்டம் போட்டிருக்கான் இவன். வீடு தேடி போனவன மரியாதை இல்லாம வெளியில போன்னு சொன்னான். ஆனா இப்போ எனக்காக காக்க வச்சுட்டான் அந்த ஆண்டவன். இங்க பாருங்க, அது வேற இது வேற. இங்க நான் என் டியூட்டியை பார்க்கறதுக்காக டிரைவரா வந்திருக்கேன். அனாவசியமான பேச்செல்லாம் பேசாதீங்க. ஏய், பேசினா என்னடா பண்ணுவ? அப்படின்னா வேற டாக்ஸி கூப்பிட்டுங்க, நான் கிளம்புறேன். ஏய், என்னடா பேசுற? நாங்க புக் பண்ண டாக்ஸி இது. ஆஃப்டர் ஆல் நீ ஒரு டிரைவர், புரியுதா? ஆமா, ஒரு டிரைவர் கிட்ட என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க. அனாவசியமா எதுவும் பேசி தெரியாதீங்க. ரொம்ப பேச பழகிட்ட நீ. என் மாஜி மச்சானா நீ. சரி, இந்த வேலையிலே சேர்றதுக்கு காசு பணம் கொடுத்தியா? ரஞ்சினி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கும் அபிக்கும் பிரச்சனை வந்ததுக்கு காரணமே இவன் தான். இவனுக்கு வேலை வாங்கி கொடுக்கறதுக்காக என்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி கொடுத்தா. அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. இப்ப இப்படி வந்து நிக்குது பாரு. எந்த விதமான எக்ஸ்பிரஷனும் கொடுக்காம ஜடம் மாதிரி நிக்கிறான்.
கொஞ்சம் மரியாதையா பேசுங்க, இல்லாட்டி நல்லா இருக்காது. மரியாதையா? நீ எல்லாம் ஒரு ஆளு, உனக்கு நான் மரியாதை தரணுமா? என்ன எவ்வளவு மரியாதை இல்லாம பேசிருப்ப நீ. இப்ப எந்த மூஞ்சி வச்சுட்டு என் முன்னாடி வந்து நிக்கிற? உங்க முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு எனக்கு ஆசை இல்ல சார். நான் கிளம்புறேன். ஏய், இன்னைக்கு ஃபுல் டே கால் டாக்ஸி புக் பண்ணிருக்கோம். நீ தான் எங்களுக்கு டிரைவர். மீறி மக்கர் பண்ண கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். வேலையில தூக்கிடுவாங்க, புரிஞ்சுதா? யோ, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, போயா. ஏய், என்னடா பேசுற? யோ, இதுக்கு மேலே உனக்கு வண்டி ஓட்டினா நான் ரோஷம் கட்டவையா. ஏய், நில்லுங்கல. ஏய், ஏய், என்னடா வாழ்க்கை கெடுத்தது இல்லாம இவ்வளவு அவனை பேசுறா? உன் அன்னைக்கே நாஸ்தி பண்ணி போட்டா. இன்னும் தைரியம் இருந்தா என் மேல கை வைப்பேன். என்ன சார் ரோட்ல போயிட்டு? ஏய், இவனுக்கு நீ யாரா வக்காலத்தா? நான் ஒரு தங்கச்சி புருஷன். ஓ, அந்த ஓடுகாலியை கரெக்ட் பண்ணி ஓட்டு போனவன் ஹலோ, நீதான். மரியாதையா பேசுங்க. ஓட்டிட்டு போனவனுக்கு என்னடா மரியாதை? யோ, ஓட்டிட்டு போனாலும் ஒழுங்கா வச்சு காப்பாத்துறையா. உன்ன மாதிரி பொண்டாட்டியா கோர்ட்டு கூட்டு போற ஈன பரம்பரை கிடையாது நாங்க. உங்க குடும்பத்தோட ஈன பரம்பரை. ஒண்ணா சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போலாம். டேய், உங்களை விட மாட்டேன்டா. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து கவனிச்சுக்கிறேன்.